குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பயாலஜியில் அடுத்த கண்டினியூஷன் பார்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டா பார்க்குறோம். சரியா, கடைசியாக வந்து லிவிங் வேர்ல்டில் வந்து 2 போயிருக்கும். ஸோ பாக்டீரியா ஒன்று போயிருக்கும், ஃபங்கை ஒன்று போயிருக்கும். ஸோ மோனிராவை பொறுத்து பாக்டீரியாவும், அடுத்து ஃபங்கஸ் அதை பொறுத்து ஃபங்கையும் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்டு லிவிங் வேர்ல்டு ப்ரோட்டிஸ்டா. சரி சார், ப்ரோட்டிஸ்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ல்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாவாக தான் இருக்கும். எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாங்கிறது வந்து என்னதுன்னா யூகேரட்டிக் செல். ஓகேவா, ஆக்சுவலாக மோனிராவுக்கு அடுத்து நம்ம என்னத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாக்கு தான் வந்துருக்கணும். சரியா, ப்ரோட்டிஸ்டாங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு யூகேரட்டிக் செல். யூகேரட்டிக்னா என்னதுன்னா நல்ல வெல் டிஃபைன்டாக இருக்கிற செல். ஸோ அப்போது இதில் வர எல்லா ஆர்கனிசமும் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான செல் வால் இருக்கும். சரியா, மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா வந்து தண்ணியில் தான் இருக்குது. ப்ரைமர்லி எல்லாமே என்ன இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மற்ற எல்லா இடத்தோடையுமே டீலிங். அது யார் யாரோடனா பிளான்ட் கிங்டமாக இருந்தாலும் சரி, அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, ஃபங்கை கிங்டமாக இருந்தாலும் சரி. ஸோ மோனிராவுக்கு அடுத்து யார் வந்திருப்பா அப்படின்னா வந்து ப்ரோட்டிஸ்டா அவங்க தான் வந்துருப்பாங்க. அவங்களிருந்து தான் அடுத்து ஃபங்கை ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்க அடுத்துக்கு தான் என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பிளான்ட் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அதுல இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அனிமல் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்ன இருக்குன்னா லிங்க் ஆகுது. சரியா, ஸோ அந்த செயின் உங்களால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ரைட், அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூகேரட்டிக் செல்லாக இருக்கிறதுனால ஒரு வெல் டிஃபைன்டு செல்லு. ஸோ நம்ம செல்லில் பார்த்த எல்லா ஆர்ஜினல்ஸும் என்னவாக இருக்கும்னா இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும், அதே மாதிரி மெம்பரைன் இருக்கும். எல்லா ஆர்ஜினல்ஸும் மைட்டோகாண்ட்ரியாவாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ரைபோசோம் எல்லாமே என்ன இருக்கும்னா இதில் இருக்கும். சரியா, ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா அடுத்த கிங்டம் வந்து இதிலிருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ரைட்டா, ஓகே சார். அடுத்து வந்து இதில் முக்கியமாக வந்து பார்க்குறது வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா, ரைட். அப்போ ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற முக்கியமான எக்ஸாம்பிளில் ஒன்று வந்து என்னதுன்னா யூக்ளினா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை யூக்ளினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, யூக்ளினா அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ப்ரோட்டிஸ்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து ஹெட்ரோட்ரோபிக்காக தான் இருக்கும். சரி, ஹெட்ரோட்ரோபிக் மீன்ஸ் மற்ற ஒருத்தங்களை சார்ந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடு உணவு முறை இருக்கும். சரியா, ஆனால் யூக்ளினாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது இப்போ இது இருக்கிறதுனால குளோரோஃபில் இருக்கிறதுனால சன்லைட் இருக்கிறப்போ, ஓகே நல்லா பார்த்துக்கோங்க, சன்லைட் இருக்கிறப்போ அது என்னவா ஆக்ட் ஆகும்னா பிளான்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் இது எப்படி வந்து பிளான்ட் அடுத்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சன்லைட் இல்லைனா என்ன சார் பண்ணும் அப்படின்னா சன்லைட் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக வந்து சார்ந்தானே இருக்கணும். அப்போது ஹெட்ரோட்ரோப்பாக மாறிடும். சரியா, போத் ஹெட்ரோட்ரோப் அண்ட் வந்து ஆட்டோட்ரோப் யார் அப்படின்னா யூக்ளினா. சரியா, இதே மாதிரி நீங்கள் பிளான்ட்டுக்கு போனீங்கன்னா ஆல்கியில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நான் பிளான்ட் பார்க்குறப்ப சொல்கிறேன். சரியா, ரைட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். அதே மாதிரி வந்து அடுத்து முக்கியமாக பார்க்குறது வந்து புரோட்டோசான்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இதை வந்து ப்ரோட்டிஸ்டாக்காக இந்த செஷன் பார்க்காம கண்டிப்பாக புரோட்டோசானுக்காக பார்க்குறோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு நிறையா கொஷின் வரும். ஓகேவா, நிறையா கொஷின் நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்த விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா, புரோட்டோசான்ஸ் ஏன் சார் முக்கியம் அப்படின்னா புரோட்டோசான் தான் யார் அப்படின்னா இப்போ இருக்கிற அனிமல்ஸ் நம்மளாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான பேஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோசான்ஸ். ஓகேவா, புரோட்டோசான்ஸு வந்து இயற்கையாகவே வந்து ஹெட்ரோட்ரோப்ஸு. ஸோ அதுக்கான சாப்பாடு வந்து அதுக்கு எடுத்துக்க தெரியாது, நம்மள மாதிரி தான். ஓகேவா, கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான். ஸோ அது என்னால் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிடேட்டராக இருக்கும், இல்லாட்டி பேரசைட்ஸாக இருக்கும். ஸோ மற்றவங்களை அடித்து வாழும், இல்லாட்டி மற்றவங்களோட உடம்புக்குள்ளே வாழும். சரியா, ரைட். அப்போ பேராசைட்ஸ்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் ஆரம்பிச்சிடணும். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிசீஸ் நம்மளுக்கு வருது இல்லை, பாக்டீரியா வைரஸ் இல்லாமல் வருது இல்லை, வரதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அமீபியாசிஸ்னால் வந்து டிசென்ட்ரி. ஓகேவா, டயரியான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா புரோட்டோசோனில் தான் வரும். சொல்ல சாக்கா பார்க்கலாம். சரியா, ரைட். இதில் வந்து மேக்ஸிமம் புரோட்டோசோனில் எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 4 மேஜர் குரூப் இருக்குது. அதோட அமைப்புகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரோட்டோசோன்ஸை பிரிக்கிறாங்க. சரியா, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று வந்து என்னதுன்னா ஆம்பியாய்டு புரோட்டோசான்ஸ். ஆம்பியாய்டு புரோட்டோசான்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா அமீபா. ஓகேவா, அமீபான்னு சொன்னோன்னே எப்படி சார் இருக்கும், இப்படி தானே இருக்கும், ஒரு ஆம்லெட் போட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இது மட்டும் வச்ச மாதிரி இருக்கும், அப்படி தானே? இல்லை, இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ நல்லா அழகாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து அமீபா. சரியா, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் சார் இது ஆம்பியாய்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்பியாய்டுங்கிறதுக்கு வந்து அதுக்கான அமைப்பு கரெக்டாக இருக்காது. ஓகேவா, ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். ஆனால் வந்து செல்லு தான். சரியா, நம்மளோட அனிமல் செல் தான் அது. ஸோ ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரெஷ் வாட்டர், இல்லாட்டி சீ வாட்டர், இல்லாட்டி தண்ணி இருக்கிற கலந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த அமீபா இருக்கும். சரியா, ஸோ இது எப்படி நகரும் அப்படின்னா வந்து சூடோஃபோடியா அப்படிம்பாங்க. சூடோஃபோடியா அப்படிங்கிறது வந்து சூடோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா எப்பவுமே வந்து ஃபால்ஸ், உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனிங்க. ஸோ ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக தான் நகரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க, அதோட அமைப்பை வச்சு இது என்ன சொல்கிறாங்க
ஆம்பியாய்ட் புரோட்டோசான் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? இதில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் தான் யாருன்னா எண்டமீபா. எண்டமீபா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். எண்டமீபா என்ன டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அதை பற்றி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை பண்ணிடுங்க. எண்டமீபா அப்படிங்கிறது வந்து என்ன டிசீஸை வந்து கொண்டு வருது. அப்போ எண்டமீபாமா என்னதுன்னா அது வந்து ஒரு புரோட்டோசான். ஓகேவா? ரைட். அடுத்த இது என்னென்னா ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசான். ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசான்ஸுங்கிறது வந்து என்னதுன்னா அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு பின்னாடி வந்து ஒரு வால் மாதிரி இப்படி இருக்கும். சரியா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஃப்ளாக்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது ஃப்ளாக் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கே வேணால் அது மூவ் ஆகும். சரியா? முன்னாடி இருக்கிறது மாதிரி கிடையாது, இது எங்கே வேணால் மூவ் ஆகும். சரியா? ரைட். அதே மாதிரி வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் இல்லாட்டி பேராசிட்டிக். ஃப்ரீ லிவிங்னா தன்னந்தனியாகவே வாழ்ந்துக்கும், அப்போ இல்லாட்டி வந்து யாராவது ஒருத்தரை சார்ந்து வாழும். சரியா? அப்போ யாராவது ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க டிசீஸை க்ரியேட் பண்ணாமல் விடாது. பேராசிட்டிக்காக இருந்துச்சுன்னா எல்லாமே டிசீஸை க்ரியேட் பண்ணாமல் விடாது. அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அது பேராசிட்டிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசீஸாக ஃபார்ம் பண்ணிவிடும். சரியா? அப்படி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசானில் முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ரைப்னோசோமா. ஓகே? ட்ரைப்னோசோமா அப்படிங்கிறது என்னது அப்படி என்ன டிசீஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது ஆக்சுவலாக வந்து எது மூலமாக பரவுது அப்படின்னா வீட்டு ஈ இருக்குல்ல, ஈ மூலமாக தான் பரவ ஆரம்பிக்குது. சரியா? ஸோ சாப்பாடு சுத்தமாக இல்லாமல் ஈ வந்து உட்காந்து அதுலேருந்து இந்த ட்ரைப்னோசோமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டாமினேட்டட் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு என்ன வரும்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வரும். ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் தூக்கம் வருமா சார் அப்படின்னா பேருக்கு ஏத்தாப்பில் இருக்காது, கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். கை கால் வலிக்கும், தலைவலி, சரியா, உடம்பு வலிக்கிறது, ஓகேவா, நிப் நோட்ஸ் எல்லாமே வீங்குறது. ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் சிவியராக தான் கொடுக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த புரோட்டோசான்ஸை வந்து அது ட்ரக் கொடுத்து அந்த உடம்புலேருந்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகும். சரியா? ரைட். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஃப்ளாஜெட்டட். இங்கே ஃப்ளாஜெட்டட் தான் இருக்கா? ரைட். ஓகே. இது ஃப்ளாஜெட்டல் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து சிலியேட்டட். ஓகேவா? சிலியேட்டட் புரோட்டோசான்னு சொல்லுவாங்க. சிலியேட்டட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக 1000 அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறையா வந்து குட்டி குட்டி கால் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலியேட்டட் புரோட்டோசான்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த சிலியேட்டட் புரோட்டோசான்ஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள் வந்து பேராமீசியம். சரியா? ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். பேராமீசியம் பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட செருப்பு மாதிரி இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் நகரும். ஸோ அது வந்து நமக்கு தேவையான சாப்பாடை இந்த கல்லட்னு சொல்லுவாங்க. ஓகே? கல்லட்ங்கிறத அதுதான் அதோட வாய். ஸோ அது மூலமாக சாப்பிட்டுக்கும். சரியா? இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சேன். ஸோ நாளை காலத்தில் வந்து பேராமீசியம் சொன்னால் அது வந்து புரோட்டோசோனா இல்லை வந்து அனிமல் செல்லா இல்லாட்டி வந்து பிளான்ட் செல்லா இல்லாட்டி சிங்கிள் செல்லா அந்த மாதிரிலாம் ஒரு டைப் கேட்டாங்க அப்படின்னா அங்கே சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? அடுத்து வந்து என்னென்னா ஸ்போரோசான்ஸ். ஓகே? ஸ்போரோசான் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஸ்போர் மாதிரி இருக்கும். அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி தூள் மாதிரி இருக்கும். சரியா? குட்டி குட்டி தூளாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்போரோசான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ளே தான் வளரும். சரியா? ஏன்னா வந்து இதோட புரோட்டோசானோட முக்கியமான இதுவே வந்து என்னதுன்னா யாராவது ஒருத்தவங்களோட பேரசைட்டாக இருக்கணும் தான் அதோட முக்கியமான ரூலே. சரியா? ஸோ அப்போ உள்ளே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் கிரியேட் பண்ணுமா. அப்போ ஸ்போரோசானோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா மலேரியாவை கொண்டு வரும். சரியா? சரி. ஓகே. மலேரியா வந்து எது மூலமாக பரவுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா வந்து எண்டமீபா என்ன டிசீஸ் கொண்டு வரும், அடுத்து வந்து என்ன பார்த்துருக்கோம் பிளாஸ்மோடியம் மலேரியா வந்து எந்த உயிரினம் மூலமாக மனுஷனுக்கு வரும் அப்படிங்கிறது 2 கொஸ்டின். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதில் கேட்குறது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த டிசீஸ் நேம் கொடுத்துட்டு அது எதால் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி வந்து என்ன கொடுப்பாங்கன்னா அந்த பிளான்ட்டோ இல்லை அந்த அனிமலோ இல்லை அந்த செல்லோ கொடுத்துட்டு அது வந்து எதில் வரும், புரோட்டிஸ்டாவில் வருமா இல்லை புரோட்டோசானில் வருமா இல்லை வந்து அனிமலில் வருமா பிளான்ட் கிங்டமில் வருமா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். சரி, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நோட் கூட இருக்க தேவையில்ல. ஸோ ஞாபகத்தில் அப்படியே இருக்கும். சரியா? ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.